தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துவதற்கு வாழுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாரலாம். Live to please God alone, not others. I know லைக்ஸ்லாம் வந்தா செம்ம ஜாலியா இருக்கும், இல்லை ஸ்டோரி ரிப்ளை இதெல்லாம் நல்ல ஃபீலிங், எல்லாருக்குமே அது பிடிக்கும். அது 4 பேர் ஏதாவது சொன்னாங்கன்னா சந்தோஷம்தான். பட் at the end of the day சோஷியல் மீடியா இஸ் அ லை. மற்றவர்களை கவர்வதற்கு, மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்கு ஒரு நாள் அப்படி வாழ்ந்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன். அப்படி வாழ முடியும். வாழ்ந்தீங்கன்னா தெரியுமா ஏமாற்றம் கடைசி வரைக்கும் கம்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க உங்க லைஃப்ல. நான் ஆக்சுவலி 2-3 பேர் சந்திச்சிருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க, ஒரு நாளும் நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. எத்தனையோ பேர் நல்ல வாழ்க்கை ஆக்சுவலா இருந்தாலுமே ஐயோ எனக்கு ஸ்ட்ரகிளா இருக்குது, எனக்கு பிரச்சனையா இருக்குது, என்ன பயங்கரமான போராட்டமே, எதுவும் இல்லை. டேக் அ டீப் பிரெத். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன? பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். என்ன இருக்குதோ அதுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. 4 பேரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க வாழல. நீதிமானுக்கு எந்த கேடும் வராதுன்ற விசுவாசத்தோட நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமான வாழ்க்கையில உங்களுக்கு வர வேண்டிய ஸ்ட்ரகிள்ஸையும் தேவன் அதிலிருந்து நீங்க மேற்கொண்டு வெற்றிகரமா இருக்கிறவர்களாய் தேவன் உங்களை மாற்ற வல்லவரா இருக்கார்.